ஒரு வீட்டில் ஒரே ஒரு தாய், ஒரு ஏழை தாய் இருக்கிறார். ஒரு தாய், ஒரு வயதான அம்மாள் இருக்கிறார். ஒரே ஒரு மகள். அவள் குடும்ப அட்டைக்கு 10 கிலோ. அந்த அவள் வாழ்கிற வீட்டுக்கு பக்கத்திலே 10 இளைஞர்கள் இருக்கிறார்கள். 10 பேர் கொண்ட குடும்பம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு குடும்ப அட்டை. அந்த 10 பேர் இருக்க வீட்டுக்கும் 10 கிலோ அரிசி. இது சரியான சமமான பகிர்வா என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கேட்பது 50 பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பாதே. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாட்டை கொடுக்காதே. 50 பேர் இருக்க வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு. சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்ம கோட்பாடு. இதை எப்படி சொல்கிறோம்? எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதுதான் நம்ம கேட்கிறோம். இப்ப வன்னியருக்கு எங்க ஐயா 20 விழுக்காடு கேட்டார்கள். இப்ப 15 விழுக்காடு கேட்டு போராடுகிறார்கள். 10.5 கொடு. 10.5 வேண்டாம், எண்ணீரு. இதை நான் சொல்லல, எங்க ஐயாவே சொல்றாரு. எண்ணீரு. என்ன நாய்? வன்னியர் 2 கோடியா? எவ்வளவு வருது? 15 வருதா? கொடுத்து. ஐயா நீங்க சொல்ற அளவுக்கு இல்லைங்க, 8 விழுக்காடு தான் வருது என்றால் 8 விழுக்காட்டை கோடு. எதிர்க்காமல் ஏற்போம். இதுதான் எங்க கோட்பாடு, நிலைப்பாடு. புரியுதுன்னு நினைக்கிறேன். அவரவருக்கு உண்டானதை அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடு. இதுதான் நியாயமான சமூக நீதி. இல்லை என்றால் அது அநீதி என்பதுதான் நாங்கள் முன்வைக்கிற வாதம், தர்க்கம்.